hello and welcome to the 1% extra. இன்னைக்கு 1% extra எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் 5 powerful strategies to overcome procrastination. ஸோ இந்த procrastination அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரெகுலராக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த procrastination நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்னென்ன டாஸ்க் இன்றைக்கி பிளான் பண்ணுறோமோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் நாளைக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண வேண்டிய டாஸ்க்கை ஒரு 1 வீக் 1 மந்த் கழிச்சு தான் நான் பண்ணுறேன், ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னும் போது அதுக்கான ரிசல்ட் ஆப்வியஸாக நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் இதை நான் ஃபாலோ பண்ணால் என்னால் ப்ரொகாஸ்டினேஷன் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டாபிக் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களை மாதிரி ப்ரொகாஸ்டினேஷனில் சஃபர் ஆகிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது என்ன, அது ஏன் நமக்கு நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்குது, நிறைய நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட கோல்ஸை ஹிட் பண்ணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நம்மளோட மைண்ட் செட் ப்ராப்ளம்னாலேயோ இல்லாட்டி நமக்கு வர்ற டிஸ்ட்ராக்ஷன்னாலேயோ நம்ம தள்ளி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதுதான் ப்ரொகாஸ்டினேஷன். எப்போவுமே எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுவோம் நமக்கு தெரியும். ஆனால் நிறைய காரணங்கள்னால நம்ம பிளான் பண்ணுற விஷயத்த நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியும், ஒரு ஜிம்முக்கோ இல்லை வாக்கிங்கோ ஜாகிங்கோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணால் என்னால் வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஐயோ யாருடா எக்ஸசைஸ் பண்ணுறது 1 ஹவருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். இல்லாட்டி காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், சரி ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஈவினிங் நமக்கு வேறு ஏதாவது ஒர்க் வரும், அப்புறம் அன்றைக்கி டே அப்படியே போயிடும். இந்த மாதிரி நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே போகும்போது அந்த வெயிட் ரிடக்ஷனையும் நான் தள்ளி போட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னு அர்த்தம். வெயிட் ரிடக்ஷன் ஆப்வியஸாக நான் தள்ளி போட்டுகிட்டே போகும்போது எனக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா வெயிட் நம்ம ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா அது நிறைய டிசீஸோ இல்லாட்டி நிறைய இம்பேக்டை நம்ம பாடியில் ஏற்படுத்தும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம தள்ளி போட்டுகிட்டே போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே போகிறோம் ஏதோ ஒரு ரீசன்னால் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ரிசல்ட்ஸை நமக்கு சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட மைண்ட் செட்னால தான் வரும். நமக்கு ஒரு ப்ராப்பராக அந்த வேலையை செய்யறதுக்கான மைண்ட் செட் நமக்கு இருக்காது. எப்பயுமே செஞ்சுட்டு இருக்க வேலையை செய்யும் போது நமக்கு ஈஸியாக மைண்ட் சப்போர்ட் பண்ணும். ஆனால் புதுசாக ஒரு வேலையை செய்கிறோன்னும் போது நம்ம மைண்ட் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நமக்கு இந்த வேலையை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ரொகாஸ்டினேஷன் நமக்கு இருக்கும். நம்ம விஷயத்தை தள்ளி போடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதை விட இன்டர்னலாக இந்த மைண்ட் செட் ப்ராப்ளம் தான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். ஒன்று அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோம், இல்லை அதோட ரிசல்ட்ஸ் தப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஃபியர் நமக்கு இருக்கும். இதை பண்ணி நம்ம தோற்று போயிட்டோம்னா யாராவது நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா. ஸோ இந்த மாதிரி பதட்டங்கள், பயங்கள் இதெல்லாம் தான் நம்ம விஷயத்தை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக கோல்ஸை செட் பண்ணுங்க. அதாவது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நமக்கு ஒரு கோல் கிளியராக இருக்கோ அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்போ தான் நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ணணும், இப்போ நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன், எவ்வளோ நாளில் நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற கோல் எனக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த கிளியர் கோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 5 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன ஃபுட் எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் டெய்லி எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நம்ம கிளியராக ஸ்பெசிஃபிக்காக அச்சீவபிள் கோல்ஸாக நம்ம செட் பண்ணணும். இப்போ ஒரு மாதத்துக்கு 1.5 கிலோ தான் என்னால் குறைக்க முடியும்னா நான் 5 கிலோ கோல் வைக்க முடியாது. 5 கிலோ நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு கோல் வச்சேன் அப்படின்னா அது அன்அச்சீவபிள் கோல் ஆகிடும். ஸோ ரியலிஸ்டிக்காக ரொம்ப கிளியராக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முதல்ல நம்மளோட கோல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி
ஒரு பெரிய கோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன மேனேஜபிள் டாஸ்க்காக வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இது வந்து ஒரு கிளியரான அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு செட் பண்ண உதவும். ஸோ தட் இது வந்து ஒரு ரோட் மேப்பாக நம்ம என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப்பாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கிளியர் கோல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ப்ரியாரிட்டைசிங் டாஸ்க். இப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இல்லையா? எதை நம்ம பண்ணணும், எதை நம்ம பண்ணக்கூடாது, எதை வந்து பின்னாடி பண்ணிக்கலாம், எதை முன்னாடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும். நமக்கு இருக்கிற வேலைகளை ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியும். அதை வந்து அர்ஜென்சியை பேஸ் பண்ணியோ அதை இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணியோ நமக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும். எப்பயுமே ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக பண்ணி முடிச்சிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 4 வேலை இருக்குது ஒரு நாள்லனா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை ஒன்று அப்படின்னு இருக்கும். அதை வந்து உங்களோட டேயில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக பிளான் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. நடுவில் வந்து நமக்கு வந்து நிறைய டெம்ப்டேஷன்ஸ் வரும், இல்லாட்டி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதை வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணுற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நமக்கு வரும். ஆனாலும் நம்ம வந்து இந்த டெம்ப்டேஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரொம்ப கம்மியான ப்ரையாரிட்டி இருக்க டாஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணி அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அன்றைக்கி டே வந்து நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரையாரிட்டைசேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் ஆஃப் ஒர்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஷெட்யூல் நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபைடு டைம் ஸ்லாட்ஸ் நம்ம அலாட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு நம்மளால் ஒரு டேவை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ ஒரு 4 டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்றத ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலையில் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா காலையில் 10 to 11, இல்லாட்டி 11 to 1, இல்லை மத்தியானம் தான் இந்த டாஸ்க்கை பண்ண முடியும்னா மத்தியான டைமில் பண்ணலாம், இல்லை ஈவினிங் டைமில் நைட் டைமில் தான் இந்த டாஸ்க்கை பண்ண முடியும்னா அந்த டாஸ்க்குக்கு ஸ்பெசிஃபைட் டைம் அலோகேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து அந்த டாஸ்க்கை வந்து நம்ம வந்து பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி ஹேவிங் எ ரொட்டீன் ஹெல்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரொட்டீன் நம்ம வந்து ஜென்ரலாகவே வச்சுக்கணும். ஒரு டேவை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப மோட்டிவேட்டடாக ஒரு டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. அஃபர்மேஷன் எழுதுறதோ, கிராட்டிடியூட் எழுதுறதோ, ஜேர்னலிங் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ப்ரொகாஸ்டினேஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அது உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட டைம் எஸ்டிமேட் நம்ம போடுறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டைம் அலோகேட் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற ஒரு டாஸ்க்கு நீங்கள் கம்மி டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களால் அதை பண்ணி பிடிக்க முடியலன்னா அது ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக் பிளாக்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு எவ்வளோ பிரேக்கு, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் தேவை, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரியராக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டெய்லி அண்ட் வீக்லி பிளான் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டாஸ்க்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து எய்ன்ஸ்ஹோவர் டெசிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் மேட்ரிக்ஸை வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் டாஸ்க். அதாவது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அர்ஜென்ட்டாக இப்போவே பண்ணி முடிக்கணும் அப்படின்றது, அது எல்லாத்தையுமே வந்து இப்போவே பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் நாட் அர்ஜென்ட் அப்படின்னா அதை வந்து பின்னாடி எப்பயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு டைமை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரெட்டில் இருக்கிறது வந்து டெலிகேட் அப்படிங்கிறது. டெலிகேட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனால் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து பண்ண சொல்லலாம். வேறு யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து நீங்கள் டெலிகேட் பண்ணலாம். அடுத்தது இந்த கிரே கலரில் இருக்கிறது வந்து டெலீட், அதாவது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி வந்து இதை எலிமினேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டும் கிடையாது அப்படின்னும் போது இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெசிஷன் மேட்ரிக்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அந்த டாஸ்க் ப்ரையாரிட்டைசிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 4வது விஷயம் எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறதுக்கும் நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கும் பெரிய காரணமாக இருக்கும். இன்றைக்கி வந்து மேஜர் காஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நமக்கு வந்து மொபைல் தான் இருக்கும். மொபைலில் வந்து அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆனில் வச்சிருக்கும் போதோ இல்லை தேவையில்லாத ஆப்ஸ்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுப்பீங்க, ஆனால் அதில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஆப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம எதுக்காக ஃபோன் எடுத்தோமோ அந்த வேலையை நம்ம வந்து பெரும்பாலும் பண்ணி முடிக்க மாட்டோம். ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் என்ன
என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நோட் பண்ணுங்கள். ஃபோனில் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 days ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 daysல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு 1 hourக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். 10 o'clock என்ன பண்ணீங்க, 11 o'clock என்ன பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட டைம் மேஜராக எந்தில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்றத உங்களால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எசென்ஷியல், அதாவது உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஒரு டெடிகேட்டடான ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்தோம்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க்கே பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி வேணும். எப்போ பார்த்தாலும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா மைண்ட் வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகிடும். ஒரு ½ hour ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ஒர்க் பீரியட்ஸ் நீங்கள் வச்சுக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் கிரியேட் an environment conducive to concentration and productivity. அடுத்தது கல்டிவேட் ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட். இதுதான் வந்து 5வது ஸ்ட்ராட்டஜி. எப்போவுமே வந்து ஒரு மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கும் போது தான் வந்து உங்களால் ஒரு ஒர்க்கில் வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபாஸ்டர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கே பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து வச்சுக்கோங்க, மேனேஜபிள் டாஸ்க்காக. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு டாஸ்க்குக்கும் நடுவில் சின்ன சின்ன சக்ஸஸ், அதாவது இப்போ ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களால் செல்ஃப் டவுட் இருக்குது, இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியுமான்ற செல்ஃப் டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் தான் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறதுக்கும் இந்த ப்ரொகாஸ்டினேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஓவர் கம்மிங் ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது ஒரு கிராஜுவலான ப்ராசஸாக தான் இருக்கணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸும் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டும் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒருத்தரோட ரொட்டீன்ஸ், ஒருத்தரோட ஹேபிட்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும்போது ஒருத்தருக்கும் வந்து இது வந்து மாறும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை வச்சு உங்கள் ஒர்க் ஸ்டைலை வச்சு நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபைண்டிங் எ பேலன்ஸ் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ இஸ் கீ டு பில்டிங் ஹேபிட்ஸ் தட் மினிமைசஸ் ப்ரொகாஸ்டினேஷன், மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஹேபிட் நீங்கள் பில்ட் பண்ணுறதுலையோ இல்லாட்டி வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ணுறதுலையோ அந்த பேலன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ரொகாஸ்டினேஷனை மினிமைஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றத நான் அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளியராக கோல் செட் பண்ணிக்கோங்க, என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றது. அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷெட்யூல், அதாவது ஒரு ரொட்டீன், டெய்லி வந்து இப்படி தான் நான் இந்த டைமை இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறது. இது 5மே உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஈஸியாக வந்து உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவர் கம்மிங் ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஜேர்னி அண்ட் இட் ரெக்வயர்ஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். இதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே நம்ம வந்து பர்ஃபெக்டாக 100% கரெக்டாக பண்ண முடியும், இல்லை இன்றைக்கே வந்து நான் ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது வந்து இட்ஸ் லைக் எ ஜேர்னி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். எடுத்த உடனே போய் சேர்ந்துட முடியாது இல்லையா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம், கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டும் வந்து தேவைப்படும். அண்ட் உங்களோட தாட்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்தது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இல்லை அடிஷ்னல் டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மோர் கண்டென்ட் ஃபார் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் போட முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சோஷியல் மீடியாவில் வந்து தி 1% எக்ஸ்ட்ராவோட மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், இதில் எல்லாமும் நம்ம நிறைய டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், கோட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தி 1% எக்ஸ்ட்ரா இப்போ பாட்காஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மோர் தென் 200+ எபிசோட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பர்சனல் growth அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸ்க்காக. டேக் கேர், see you soon, have a good day.